பாம்பாட்டி சித்தர் வந்து இப்ப பாம்பு ரூபத்துல வந்து இங்க தான் இருக்காருங்கிற மாரி சொல்றாங்க. இங்க செங்குத்தா தான் இருக்கு. திடீர்னு யானை வருமா எப்படி இருக்கும் நடுவில், இந்த வந்துட்டேன் ராசா அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக மலை. அதுதான் வந்து கோயம்புத்தூர் சிட்டி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருப்பீங்கன்னா, கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வர மோட்டோ விளாக் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் ரைட்னே சொல்லலாம். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய டைம் பிரேக்ஸ் எடுத்தேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்தேன். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் மோர் டைம். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், 2:57 தான் நான் வந்து மருதமலை அடிவாரத்துக்கே வந்திருக்கேன். எப்போ காலையில் கிளம்பி. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக நடுவில் 2 டீ எல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. கடை இவ்வளோ இதாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அங்கே வந்து செக் போஸ்ட் ஆட் இருக்குது, அதுக்கு தனியாக பே பண்ணுமா பார்ப்போம். ஸோ ஓவர் கும்பல் இன்றைக்கி ஏன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஓகே. ஓ இன்றைக்கி பௌர்ணமியா தெரியல, மேபி இருக்கலாம். ஸோ அதனால் அங்கே பாருங்கள் டேட்டு குத்திட்டு இருக்காங்க. பெர்மனன்ட் டேட்டு, இயர் பியர்சிங். எதுக்கு இந்த வேலை, தேவையில்லை வேலை. ஓகே மக்களே, இந்த பார்டர் தாண்டினதுக்கப்புறம் கூப்பிட்றேன், ஏன்னா டைம் ஆக மாட்டேருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் வரேன். ஸோ மருதமலையில் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா 10 rupees வாங்கினாங்க. ஸோ அது வந்து ஓகே தான், பிகாஸ் கொஞ்சம் செக்கிங்லாம் பண்ணுவாங்களான்ருக்கு. ஓகே அதெல்லாம் விடுவோம், நம்ம இதுக்கு வருவோம், மவுண்டைன் ரைடுக்கு. நம்ம ஜம்முன்னு போகலாம். வேறுங்க அப்படி வரணும். வந்தா ஆடும் பாரு சரியாக வரேன். ஸோ போவோம். திடீர்னு யானை வருமா எப்படி இருக்கும் நடுவில், இந்த வந்துட்டேன் ராசா அப்படின்னு. ரோடு பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்படி போனோன்னா ரொம்ப சீக்கிரம் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப மினிமலான ஒரு இந்த ரோடு தான். ஆக்சுவலாக 3rd கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப தள்ளுது பாருங்க ரோடு. வாவ் ஃபென்டாஸ்டிக் ரோடு. செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பாருங்க அங்கே பாருங்க. ஓ வேலை 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 வேலை. ஐ லவ் திஸ் ரோட். இதுக்காகவே மருதமலைக்கு திரும்பி வரலாமான்றக்கே. அங்கே பாருங்க ரோட்டை, அது எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லாமல் கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப டேர்னிங்காக இருக்குது, பட் ஆனால் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. வாவ், திஸ் இஸ் வை ஐ லவ் ஹில் ரைட்ஸ். அங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்களாட்டிருக்கு. இங்கே ஏன் தெரியுமாங்க எல்லாம் நடந்து வராங்க, அப்படி போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ வண்டியில் வரவங்க மட்டும் தான் எங்கிட்ட வருவாங்க. அதனால் கொஞ்சம் தனியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே பேசிட்டு வாங்க. ஆனால் நானும் தான் தனியாக இருக்கேன், ஆனால் ரொம்ப தனியாக இருக்கேன் சரிங்களா. ஆனால் இந்த மாதிரி வரதில்லை. இப்போ ரிஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பொண்ணுங்க மட்டும் வராங்க, பின்னாடி ஒருத்தன் புது சரக்கில் இருப்பானாட்டு. ஆக்சுவலாக படியில் வரவங்களுக்குலாம் இதாங்க ரூட்டு சரின்னு நினைக்கிறேன். வருங்க படியில் வரவங்களாம் கீழே வந்து ஸ்ட்ரீட்டாக போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம இதுலேயே போவோம். மோடி வேற மாதிரிங்க. இப்போ எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஹில் ரைட் பிடிக்குன்னு சொல்லுங்க. அங்கே வருங்க. ஐயோ அதுக்குள்ள வந்துட்டோமா. மறுபடியும் கீழே போயிட்டு வேணா திருப்பி வரலாமா.
நல்லா இருந்துச்சு. ஆனால் உடனே வந்த மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, அவன் மேலே போய் சாமியை கும்பிட்டு வருவோம். பாருங்க வியூவை பார்த்தீங்களா? ஆக்சுவலாக எங்கே வியூ போகலாம்? கொஞ்சம் சேஃப்டியான எல்லோரும் விசிபிளாக இருக்கிற மாதிரி இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போய் அதுக்கப்புறம் இந்த சைடு ஏறணும் மாட்டிருக்கு, இந்த சைடு இறங்கணும் மாட்டிருக்கு. ஸோ காலையிலேருந்து ட்ராவல் பண்ணி அதான் இறங்க போகிறோம், சாரி ஏற போகிறோம். மேலே போய்ட்டு எவ்வளோ நேரம் வந்தில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமான்னு தோணுது. இங்கே பைனாப்பிள் இதெல்லாம் இருக்க மாட்டிருக்கு, சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடையெல்லாம் போட்டிருக்காங்க, ஃபுல்லாக கடையாக இருக்குது. அங்கே ஒரு மாலை கடை இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் சரி இதே ஓகே தானே மக்களே? இப்போ தான் வந்து நான் மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தேன். ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 8ஆம் நூற்றாண்டு கோயிலாமா. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து அந்த பாம்பாட்டி சித்தன் வந்து முருகருக்கு காட்சி கொடுத்த இடமாமா. ஸோ அதுக்கப்புறம் சின்னப்ப தேவர் அவங்கெல்லாம் வந்து இங்கே இந்த கோயிலை வந்து பெருசாக்கியிருக்காங்க. அங்கே வந்து பஞ்சமுக லிங்கம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். வாங்க போகலாம். அதுதான் அந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குது. நம்ம தூரம் போனது பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து சப்தன கன்னிமார்கள்னு போட்டிருக்கு. அது வந்து பாம்பாட்டி சித்தர் கோயில் இல்லையாட்டிருக்கு. இங்கே செங்குத்தாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் தான் நாட்டு. ஸோ நம்ம இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு போவோம். ஓகே மக்களே, போய் சாமி கும்பிட்டு வரோம். ஸோ இந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மருதமலையில் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் புரிஞ்சுட்டு வந்தாராமா. அவரோட தவ மகிமையால் வந்து முருகப்பெருமான் வந்து மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்ப்பரூபத்தில் வந்து காட்சியளித்தாராமா. ஸோ முருகன் வள்ளி தெய்வானையுடன் வந்து ஆதிமூலத்திற்கும் சித்தர் குகைக்கும் வந்து சுரங்கப்பாதை இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் வந்து போய் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவாராமா. இப்பயுமே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து இப்போ பாம்பு ரூபத்தில் வந்து இங்கே தான் இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இப்போ நம்ம வந்து மருதமலை சாமி கும்பிட்டாச்சு, முருகனையும் கும்பிட்டு பாம்பாட்டி சித்தர் அப்புறம் சப்த கன்னிமார்கள்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களையும் கும்பிட்டு மருதமலையிலேருந்து கிளம்புறோம். ஸோ இதுதான் வந்து அந்த தங்கத்தேர் இடமாட்டிருக்கு. இப்போ கிளம்புனோம்னாலும் எப்படியும் ஒரு 9-9:30 ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ போகிற வழியில் மியூசியம் பார்க்கறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக ட்ரை பண்ணோம், அது வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு கோயில். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ மருதமலையிலேருந்து இறங்கி வந்தாச்சு. ஸோ அதான் மருதமலை. இங்கே இருக்க வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக மலை. அதுதான் வந்து கோயம்புத்தூர் சிட்டி. இப்போ நம்ம வந்து மறுபடியும் கீழே இறங்கி பேசுறதுக்கே டயர்டாக இருக்குது. மறுபடியும் கீழே இறங்கி அதுக்கப்புறம் கரூர் வரைக்கும் போகலாம். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரம் கிளம்புறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் போகலாம். பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த பஸ். இந்த பஸ்ஸில் தான் வந்து கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறது, மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ வண்டி அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். வாங்க போகலாம். சாமி கும்பிட்டு கீழே வந்து கொடுத்த செப்பல்லாம் வாங்கிட்டு வண்டி எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் ஸ்ட்ரைட்டாக கீழே தான், கீழே போயிட்டு மேப்பை போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மியூசியம் முடிஞ்சால் போகலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு டீ சாப்பிட்ணும் மறுபடியும். ஏன்னா டயர்டாயிடுச்சு இங்கே. ஸோ டீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும். உங்களுக்கு வியூ வந்து உண்மையிலுமேங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குதுங்க. மலை மேலே இருக்க கோயிலுக்கு வந்து உண்டான
அந்த இது வந்து வேறு லெவல். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இங்கே நிப்பாட்டக்கூடாது, உங்களுக்காக வந்து நிப்பாட்டி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ பின்னாடியே பஸ் வரும். ரோடு வந்து சின்னதாக இருக்கனால இங்கே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ மருதமலை தரிசனம் வந்து முடிஞ்சதுங்க. இது வந்து 8ஆம் நூற்றாண்டு கோயில் வந்து கட்டின கோயிலாமா. அண்டு பாம்பாட்டி சித்தருக்கு வந்து முருகர் அப்புறம் வள்ளி தெய்வானை வந்து நேரில் வந்து காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. ஏகப்பட்ட வரலாறு இருக்குதுங்க. அண்ட் இங்கே வந்து ராகு கேது தோஷம் இருக்கவங்க வந்து சாமி கும்பிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகுறவங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வேறு என்னமோ சொன்னார் அவர் ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன். அவர் தான் வந்து அந்த இது சொன்னாருங்க, என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, வரலாறு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த என்னங்க சொல்கிறது, அந்த இப்படி போடுவாங்கள்ல சிக் சிக் ஷிக் 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 ஷிக், அதை வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே அதை போட்டுட்ருக்காங்க. பட் அதுக்கு உண்டான காரணம் ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னென்னு. அவங்க எல்லாம் ஜாலியாக வளைச்சு ஏறுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குது. நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஓட்டுறது. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மருதமலை வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வராதவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு பிளேஸு அண்ட் நல்ல ஒரு கிளைமேட் கூட, அதனால் நல்லாயிருக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே கிளம்பி பொறுமையாக போகிறோம். பாருங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. காது வர லைட்டாக இப்போ அடைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த குளிருக்கும் இதுக்கும் லைட் ஆல்டிடியூட் இருக்கும், காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மலையில் ஏறுறதே ஒரு தனி சுகம்தான், அதை விட இறங்குறது இன்னும் சுகம்தான். இந்த கோர்ஸில் இப்படி பெண்டு போட்டு வரும்போது தக்காளி வர்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அவ்வளோதான், அடிவாரமே வந்துட்டாங்க. ஸோ லெஃப்ட்டு போயிட்டு அப்படியே போக வேண்டியதான். நாம நம்ம காரெல்லாம் விடலைன்னாங்க, இப்போ காரை விட்றாங்க. சரி ஏதோ ஒன்று நம்மளை விட்டா சரி. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் இதில் தேவையா? நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும், அதுதான் தேவை. அவ்வளோதாங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.